சளி நிறைய இருக்கு, உறைஞ்சு போயிருக்கும் நுரையீரல். இன்ஹேலர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கும், இருமலும் அடங்கிரும். ஆனா திருப்பியும் மறுபடியும் அதோட பவர் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா வர ஆரம்பிச்சிரும். இப்போ நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா மைல்டு ஸ்டேஜ்ல இருக்கப்போ ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. சில பேர் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒருக்க 2 தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது மைல்டா இருக்கிறது. சில பேர் டெய்லிக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்க ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தொடர்ந்து இருமல் ஏற்பட ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, திப்பிலி இருக்கு இல்லையா? திப்பிலி சார்ந்த மருந்துகள் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். திப்பிலி ரசாயனம் எங்களுடைய மருத்துவமனையில இருக்கு. அந்த மெடிசன்ஸை வந்து கரெக்டா நம்ம வந்து எடுத்து லேகியம் மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். எடுத்து ஹாட் வாட்டர்ல கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறப்போ இருமல் வந்து நம்மளுக்கு வித்தின் ஒரு நம்ம 5 கவுண்ட் பண்றதுக்குள்ள 10 கவுண்ட் பண்றதுக்குள்ள இருமல் வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆயிரும். அதே மாதிரி மோஷன் நல்லா போகும், யூரினும் நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும், பசி நல்லா எடுக்கும். சளி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, நேரமும் ஒரு ஃபீவர் அடிச்ச மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்தமா எல்லாம் விலகி போய் நல்லா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.